சார் சொல்லுங்க இல்லை பர்மிஷன் வாங்கலைங்க சார். இல்லை இது வந்து சும்மா நாங்கள் ஒரு 10 பேர் கூடி ஜெபிக்கிறதா சார், அதுக்கு மேலே இல்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் மத சார்படுறது பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க, பர்மிஷன் வாங்க பண்ணாதீங்க சார். அப்படிப்பட்ட இதே இல்லைங்க சார், அப்படிப்பட்ட காரியங்களே இல்லைங்க, அப்படிப்பட்ட சட்டமே இல்லை. நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. நாங்கள் வக்கீல வச்சு நான் இப்போ என்ன சொன்னீங்க, இப்போ வந்து எலெக்ஷன் டைம் சரி பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்க சார். ஏதாவது பக்கத்தில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் காரியங்கள் இருக்குது, எங்களால் தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது யாராவது வந்து பிரச்சனையெல்லாம் இல்லைங்க சார். பிரச்சனை எந்த இல்லை பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லைங்க சார். நீங்கள் சொல்கிறது புரியுது சார். நீங்கள் யார் சார்? ஓகே சார், சரிங்களா? சரி கோஆப்ரேட் பண்ணுங்கள், ஆர்டர் வாங்கிட்டு வந்து பண்ணுங்கள். நான் அதுக்கு இது பண்ண மாட்டேன் சார். 10 பேர் இது பண்ணுறதுக்கு வாடகை வீதியில் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இல்லைங்க சார். சரி அதுக்கு மேலே சொல்ல நான் பேச சொல்கிறேன். சரிங்க சார், அதுக்கு மாதிரி பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணிட்டு பண்ணிடுறேன் சார். சரிங்க, நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. அதான் அது புரியுதுங்க. சரி அதை பார்த்து சரி சரிங்க சரிங்க. நீங்கள் சார் யாருக்கு? ஓகே சார், ஓகே சார், சரிங்க சார். அதிகாரி சொல்லியிருக்காங்க, சரி நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்து பண்ணுங்க. நாங்கள் எது கம்ப்ளைண்ட் வந்தால் சரி தேர்தல் விதிமுறைகள் நடப்பில் இருக்கு. அதான் நீங்கள் புதுசாக எல்லாம் தேர்தல் விதிமுறை வந்து நடப்பில் இருக்கும்போது சரி சரி வந்து சட்டம் ஒழுங்குக்கு வந்து நீங்கள் பங்கம் விளைவிக்கிற மாதிரி இது வந்துச்சுன்னா அப்புறம் அது சரிங்க சார். நான் வர சொல்லி பேச சொல்கிறேன் சார். எங்கள் ஆஃபீஸ் எங்கே சார் இருக்கும்? சரி வர சொல்லி நேரில் பேசுகிறேன். இப்போ இது பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதான் அனுமதி வாங்கிட்டு உங்களுக்கு மேலேருந்து எந்த சத்தம் வரல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எழுதி கொடுத்தீங்க. ஆமாங்க, என்ன எழுதி கொடுத்தீங்க? நாங்கள் நடத்துறதுக்கு எங்களுக்கு இது அனுமதி வேணும் அப்படின்னு மட்டும் அனுமதி வாங்கிட்டு அதாவது எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுங்களா, கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நடத்துகிறோம். இவ்வளவுதான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் எந்த மத சார்பற்றதுன்னு அனுமதி பெற்று தான் நடத்தணும். சார் 10 பேர் பண்ணுறது, அதாவது ஒரு சபையாக நடத்துறதுக்கு உங்களுக்கு யார் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சான்னு தெரியுங்க. உங்களுக்கு பிரச்சனை நான் பேசிக்கிறேன். சரிங்களா? எந்த மத சார்பற்றதுன்னு அனுமதி வாங்கி பிரச்சனை கிடையாது. சரி சரி பிரச்சனை வந்துட்டால் நீங்கள் அனுமதி பெற்றுட்டு வாங்க. ஓகே சரிங்களா? நாங்கள் யாரும் குறுக்க இது பண்ண மாட்டோம். சரி சரி சரிங்களா? அதே சொன்னீங்க மேலத்தில் உத்தரவு எனக்கு அதை அவங்க சொல்லி. ஓகே சார், ஓகே சரிங்களா? சரிங்க, அதுவும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். யாரும் அவசரம் இங்கே இருக்க சதீஷ்குமார் ஐஸ் அனுமதி வாங்கிட்டாங்களா? நீங்கள் அனுமதி நடத்த. நீங்க இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ அங்க இருக்கக்கூடிய கிராம அலுவலர் அந்த இடத்திற்கு வந்து மிரட்டின ஒரு வீடியோ. திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மகாலட்சுமி நகர் அங்க ஒரு போதகர் இருக்கிறார். அவர் பெயர் சதீஷ் என்கிற ஐசக். அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சட்டத்திற்கு விரோதமாக எதுவும் செய்வது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில இந்து அமைப்பினரை சேர்ந்தவர்கள் வலதுசாரிகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனபால் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அங்கே திருச்சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி சில பிரச்சனைகளை முன்னெடுத்து காவல்துறை வைத்து அந்த சதீஷ் என்ற போதகரை மிரட்டுகிறார்கள். அப்போ பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஒரு உதவி ஆய்வாளர் அந்த போதகரை பல்லடம் காவல் நிலையத்துக்கு வரவழைத்து, ஆய்வாளரும் வரவழைத்து, நீங்க இங்கே ஜெபம் செய்யக்கூடாது, அனுமதி வாங்கிதான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள். மிரட்டி எழுதியும் வாங்கி இருக்கிறார்கள் அந்த ஆய்வாளர் அவர்கள், உதவி ஆய்வாளர் பரமேஸ்வரன் அவர்கள். இந்த போதகரும் பயந்து என்ன செய்திருக்கிறார், வேறு வழி இல்லாமல் நான் அனுமதி வாங்கி ஜெபம் நடத்துகிறேன் என்று சொல்லி காவல்துறைக்கு பயந்து அவர் எழுதியும் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு நாங்கள் தொடர்பு கொண்டு பேசின போது பல காரியங்கள் சொன்னார்கள். இப்ப என்ன என்று சொன்னால், அந்த போதகரை இந்த காவல்துறை மிரட்டி நடத்தக்கூடாது என்று மிரட்டி இருக்கிறார்கள். உடனடியாக நாங்கள் அந்த காவல் நிலையத்தை சென்று அந்த ஆய்வாளர் சந்திச்சு பேசும்பொழுது, சரி நீங்கள் எழுதி கொடுங்கள், எத்தனை பேர் வருகிறார்கள் என்று கேட்டபொழுது அதிர்ந்து போய்விட்டோம். அங்க யாருமே வரல. 5 நபர் கூட அங்க கிடையாது. அவர் ஒரு வீடியோ வாடகை எடுத்து அந்த வீட்டுல அவர் முறையாக அவர் அங்க ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். 4-5 பேர் ஜெபிப்பதற்கு கூட மாவட்ட ஆட்சியிடம் அனுமதி வாங்கி என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறை. அவர் வீடு, அவருடைய மனைவி, அவர் 2 குழந்தைகள், அதே போல அவர் நண்பரும் ஒரு உறவினர்
அதிகபட்சம் கூட 10 பேர் கிடையாது. ஆனால் இவர்கள் அனுமதி வாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த காவல்துறை மிரட்டி இருக்கிறார்கள். அந்த ஆய்வாளர், அந்த உதவி ஆய்வாளர் எழுதி வாங்கி இருக்கிறார். அதன் பிறகு நாங்கள் காவல் நிலையத்தை சென்று பேசின போது நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க, எத்தனை பேர் வருவாங்க என்று சொன்னார்கள். நாங்கள் எழுதி கொடுத்து வந்து விட்டோம். அதுவும் எலெக்ஷன் நேரம், தேர்தல் நேரத்துல பிஸியாக, அவ்வளவு பிஸியா இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு இந்துத்துவ அமைப்பினர் சேர்ந்த வலதுசாரிகள் புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு காவல்துறை என்ன செய்கிறார்கள், இங்கே ஜெபம் பண்ணக்கூடாது, அவர்கள் பிரச்சனை செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று காவல்துறையே சொல்லுகிறது. இந்துத்துவ அமைப்பினர்கள் அங்க ஜெபம் நடக்கத்துல வந்து பிரச்சனை செய்வார்களாம், அதனால இவங்க வந்து இங்க ஜெபம் நடத்தாது என்று காவல்துறை சொல்வது என்று சொன்னால், ஒரு இடத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகும் போது காவல்துறையோட கடமை இல்லையா? மாறாக எங்களை அங்கிருந்து போய்விடுங்கள் என்று காவல்துறை சொல்லுது. அப்ப இந்த காவல்துறை யாருக்கான காவல்துறை? எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு இந்துத்துவ அமைப்பினரை சேர்ந்தவர்கள் ஒரு திருச்சபையில உள்ள போகுது அனுமதி இருக்குதா என்று கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேட்கக்கூடிய அனுமதி யார் கொடுத்தது? காவல்துறையா, வருவாய்த்துறையா? இந்த கேள்வியை நாங்கள் கேட்டால் எங்கள் மீது வழக்கு பாய்கிறது. ஆனால் காவல்துறை அவர்களை ஒரு வார்த்தை கூட பேசுவது கிடையாது. அப்ப காவல்துறை என்ன துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது? ஒரு சில காவல்துறை காவித்துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. காக்கி சட்டையை கழட்டி விட்டு காவி சட்டையை அணிந்து கொள்ளலாம். இதெல்லாம் பேசி முடித்து விட்ட பிறகு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை அந்த வில்லேஜ் அலுவலர், நல்லா புரிந்து கொள்ளுங்க, எலெக்ஷன் நேரம் பயங்கர பிஸியா இருக்கிற நேரத்துல அவர் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து, நீங்க யாருடைய அனுமதி வாங்கினீங்க, நீங்க ஜெபம் நடத்தக்கூடாத வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த வீடியோ பேசுற வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த வீடியோ கேட்கிற யார்ட்ட அனுமதி வாங்கி கேட்கிறாரு. அப்ப எனக்கு ஒரு கேள்வி, அந்த பல்லடம் காவல் நிலையத்திற்கு பின்பதாக அரசு நிலத்தில் ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு யார் விஓ அனுமதி கொடுத்தாரா, இல்ல தாசில்தார் கொடுத்தாரா, இல்ல வந்து ஆர்டிஓ கொடுத்தாரா, இல்ல டிஆர்ஓ கொடுத்தாரா, இல்ல மாவட்ட ஆட்சியர் கொடுத்தாரா, இல்ல எங்க ஜெபம் நடத்தக்கூடாதுன்னு எழுதி வாங்க காவல் ஆய்வாளரோட இல்ல உதவி ஆய்வாளர் கொடுத்தார்களா? இவர்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த இடத்துல அனுமதி வாங்காமல் எத்தனையோ கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் 5 பேர் கூடி எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபிப்பதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று மிரட்டுகிற காவல்துறையும் வருவாய்த்துறையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பல்லடம் பகுதியில இந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டு எத்தனை இந்து கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, எத்தனை சட்டவிரோதமாக கட்டப்பட்டு இருக்கிறது, எத்தனை கோயில்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வாங்கி இருக்கிறார்கள், எத்தனை கோயில்கள் பட்டா நிலத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது, எத்தனை கோயில்கள் முறையா? அப்போ சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டில் அவர்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்கக்கூடாதா? இவர்கள் அரசு புறம்போக்கு கோயிலை கட்டிக்கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொந்த நிலத்தில் கூட திருச்சபை கட்டக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது கேட்டால் இந்து நாடு. அறிவிக்கட்ட முண்டங்களே, இந்து நாடு அல்ல, இது இந்தியர்கள் நாடு. அதனை புரிஞ்சு கொள்ளணும். அறிவில்லாம பேசிக் கொண்டிருக்கிற இந்த சங்கிகளை நம்ம ஓட ஓட விரட்டி அடிச்சாதான் இந்த நாடு மத சார்பின்மையாக, ஒழுக்கமாக, மத நிலக்கம் கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும். இல்ல அப்படின்னா சில காவல்துறையையும் வருவாய்த்துறையும் கையில வைத்துக் கொண்டு காவிமயமாக மாற்ற வேண்டும் எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறையும் வருவாய்த்துறையும் எங்களை ஒடுக்குகிறார்கள். ஒரு விஓக்கு என்ன வேலை? இங்க 5 பேர் கூடி ஜெபிக்கிறதுல விஓக்கு என்ன வேலை கேட்டா அனுமதி வாங்கணும். அப்ப எல்லா கோயிலும் அனுமதி வாங்க வேண்டும் அல்லவா? அரசு அலுவலகத்தில் அவ்வளவு கோயிலை கட்டி வச்சிருக்கீங்க, எந்த மாவட்ட ஆட்சி அனுமதி கொடுத்தாரு? அரசு மருத்துவமனை ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கீங்க, எந்த மாவட்ட ஆட்சி அனுமதி கொடுத்தாரு? அனுமதி கொடுக்காம நீங்க கோயிலை கட்டுவீங்க, எல்லாம் செய்வீங்க, ஈபி முறைகேடா நீங்க வாங்குவீங்க, எல்லாம் எங்களை போட்டு அடிப்பீங்க, உடைப்பீங்க. நாங்க பார்த்துட்டு இருந்தோமா? எங்களை பார்த்தா பைத்தியக்காரமே தெரியுதா? இது என்ன அநியாயமான ஒரு விஷயம்? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த விஓ மீது தமிழக அரசு, வருவாய்த்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இவரை மிரட்டி எழுதிவான அந்த காவல் உதவி ஆய்வாளர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்பை சேர்ந்த வலதுசாரி தனபால் எண்ணக்கூடிய அவரை அவர் மீது வழக்கு பதிவு செய்வோம். ஒரு 5 பேர் கூடி ஜெயிப்பதற்கு மாவட்ட அனுமதி வேண்டும் என்று சொன்னால், அந்த மாவட்ட ஆட்சி அனுமதி இல்லாமல் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்குள்ளே ஒரு கோயில் கட்டி இருக்குது. இந்த கோயிலுக்கு யாரு அனுமதி கொடுத்தது சொல்ல முடியுமா? இவங்களுக்கு எல்லாம் அனுமதி கிடையாது. சட்டத்தை கையில் எடுத்துப்பாங்க, சட்டத்தை மதிக்க மாட்டாங்க, சட்டத்தை தூக்கி வைவாங்க, இந்திய அரசின் சட்டத்தை மாத்திடுவாங்க. ஆனா மைனாரிட்டி மக்கள் வந்து அவங்க விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்கணும்னு கேட்டா, நீங்க வணங்கக்கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, நீ இந்த நாட்டு அகதி, இந்த நாட்டை நீ வாழக்கூடாது, நீ வெளியே போயிட்டு பேசக்கூடிய ஒரு சங்கிகளா இவங்க இருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தொடர்ந்தால் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கம் கெட்டு போய்விடும்.
உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை இந்த நாடு மறுக்கிறது. அவர்களுக்கான உரிமை கிடைக்கப்படணும். இதற்கான விஷயத்தை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும். அனைத்து கிறிஸ்தவ தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக குரல் கொடுக்கணும். அப்பதான் நாடு அமைதியாக ஒழுக்கமாக இருக்கும். இல்லை என்றால் இந்த சங்கிகளால் நாடு நாசமாய் போய்விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல ஜெபம் நடக்கும். இல்லைன்னா அந்த ஓனர் கூட மிரட்டிடுறாங்க. விவோ கூட ஓனர் மிரட்டிடுறாரு. யாருக்கு எப்படி நடத்துற அனுமதி வாங்கினியா அதை செஞ்ச ஓனர் மிரட்டிடுறாரு. ஆனா இவங்க மட்டும் எல்லா புறமும் இல்ல கோயில் கண்டிப்பானுங்க, ரோட்ல கண்டிப்பானுங்க, ரோட்ல டிராபிக் ஏற்படும். அதை கேட்பதற்கு வருவாய்த்துறைக்கு தைரியம் கிடையாது, காவல்துறைக்கு தைரியம் கிடையாது. ஆனா ஒண்ணுமே மைனாரிட்டி கூப்பிட்டு சும்மா மிரட்டி அமைச்சிருவாங்க. உங்க மிரட்டல் உருட்டல்லாம் வேற எங்கேயா வச்சுங்க, உங்க பருப்பு இங்க வேகாது. உடனடியா அந்த விஓ மேல நடவடிக்கை எடுக்கணும். இல்ல அப்படின்னா காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த பிரச்சனை உண்டு பண்ண தனபால் மீது நடவடிக்கை எடுக்கணும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அங்க அரசு பொறுப்போக்கு நிலங்களில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட எல்லா கோயில் மீதும் கிறிஸ்தவ முன்னணி அமைப்பு புகார் கொடுப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.